Boomer T-shirt and masks for men. Avni Cinemax Private Limited Kushbu, Benz Media Private Limited ACS Arun Kumar வழங்கும் Red Giant Movies உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 3 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இருட்டறையில் மொரட்டுக்குத்துல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருப்பீங்க. அந்த படத்தோட கதை கேட்டு தான் பண்ணீங்களா? சினிமா இஸ் நாட் எ செக்ஸ். செக்ஸுக்குன்னு நிறைய சேனல் இருக்குது உலகம் வேர்ல்டு வைடு. ஆக்சுவலி செக்ஸ் வச்சுன்னு ஒரு பள்ளிக்கூடமே இருக்குது. கோயிலில் செக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த செக்ஷுவலாக இருக்கணும்னா அன்றைக்கி சில்க் சுமிதா மேடம் இருந்தாங்க. அவங்க ஒன்லி சென்ட்ரல் ஃபிகர் டான்ஸ் தான். அதுக்கு முன்னாடி அனுராதா மேடம் இருந்தாங்க. நானும் பார்ப்பேன் ஒரு படத்தில் கம்பல்சரி ஒரு சென்ட்ரல் ஃபிகர் டான்ஸு. நான் விரும்பி நடிக்கிறேன். ஒரு மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை டைரக்டர் சொல்லுவார், நான் நடிக்கிறேன். அவ்வளோ பெரிய லெஜெண்டே நடிக்கிறாராம் பிரபுதேவா சார். இந்து காலத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் நடித்ததுலேயே வந்துட போது ப்ரொடியூசர்ஸு லிங்க் இல்லை. அடுத்து படம் பண்ணால் தான் லிங்க் வரும். இப்போதைக்கு ஆர்டிஸ்ட் லிங்க் இருக்குது. ஆர்டிஸ்ட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் சொன்னால் தான் டெவலப் ஆக முடியும். நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு என்னோட இந்த ஃபோட்டோ கொடுக்க வந்தவங்க 100 பேர், 99 பேர் போயிட்டாங்க. இப்போ என்னடா வந்துட்டு 2 வருஷத்தில் ஓடுறவங்க, 6 மாதத்தில் ஓடுறவங்க, 1 வருஷத்தில் ஓடுறவங்க, 3 வருஷத்தில் ஓடுறாங்களே ஜென்ஸு. என்னென்னா அவங்களுக்கு ஃபேமிலி பேட்டர்ன். ஒரு ஜென்ஸ் இல்லைன்னா அந்த வீட்டில் சாப்பாடு கிடையாது, சினிமாவில் கிடைக்காது. அவங்க அசிங்கப்படுத்தப்படுறார்கள். சரி, அதனால் இப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு 5000லேருந்து 25,000 ரூபா வரல. ஏன்னா எனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக நான் இன்னொருத்தரை கைவிட முடியாது. 5000லேருந்து 25,000 வாங்குகிற லேடி ஆர்டிஸ்ட் ஒரு 4 பேர் 5 பேர் கூட்டிகிட்டு எல்லா ஆஃபீஸும் போய் டைரக்டரை பார்த்து லேடிஸ் பண்ணுறேன். அதனால் பிரேமபிரியா அவங்க நிறைய பேர் சொல்ல விரும்பல, ஒரு 6-7 ஆர்டிஸ்ட்டு என்னோட ட்ராவல் பண்ணுறாங்க. எல்லா அவங்களுக்கு படம் குமியுது. இந்த ஆஃபீஸாக போகிற என்ன அட்ரஸஸ் கிடைக்கல. அட்ரஸஸ்க்கு என்ன பண்ணணும்? நடிகர் சங்கம் ஒரு அட்ரஸஸ் வரணும். யார் படம் எடுத்தாலும் அட்ரஸை கொடுத்து அதை பப்ளிக்காக இஷ்யூ பண்ணிடணும். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கொடுத்துடணும். கில்ட்டு, தயாரிப்பாளர் சங்கம், எத்தனை சங்கம் இருந்தாலும் நடிகர் சங்கம் சேர்த்து நீங்கள் ஆஃபீஸ் போட்டாச்சா அவங்களுக்கு ஒரு பிஆர்ஓ கிடையாது. மேனேஜர் டேட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வாய்ப்பு யார் தேடுறது? அந்த வாய்ப்பை கிளாரிட்டியாக அவங்க ஆஃபீஸு அட்ரஸ்ஸு இந்த படம் இதன் பண்ணி ஒரு சோசியல் சர்வீஸாக அட்ரஸ் கார்த்திகேயனும் பிரவீனும் பிரோஸ்கானும் இந்த மாதிரி நடிக்க வந்தவர்கள் வறுமைக்கு கீழே தான் இருக்காங்க. அவங்களும் வரல. அவங்க செய்கிற வேலையை ஆர்கனைஸ்டு நடிகர் சங்கம் செய்யலாம், பெப்சி செய்யலாம். நடிகருக்கு சொல்கிறேன். மற்றபடி கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லா 23 டிபார்ட்மெண்ட்டும் அப்படி தான். பட் அவங்களுக்கு ஒரு படத்தில் 45 நாள் இருக்குது. ஒரு கேமராமேன்னா 60 நாள் இருக்குது. ஒரு செட் அசிஸ்டன்ட்னா 60 நாள் இருக்குது. ஒரு மேக்கப்னா 60 நாள் இருக்குது. ஸோ 23 கிராஃப்ட்டுக்கும் ஃபுல் ஒர்க்கு இருக்குது. நடிகருக்கு ஹீரோ ஹீரோயினை தவிர்த்து, ஹீரோ ஹீரோயின் காமெடியன் வில்லன் இந்த 4 கேரக்டர் தவிர்த்து மிச்சம் எல்லாருக்குமே 2 நாள் 3 நாள் 5 நாள் 2 நாள் இதுதான் வரும். அப்போ இனிஷியலாக அவங்க வரணும்னா அவங்களுக்கு பெரிய நடிகர்களுடைய சப்போர்ட்டு இருந்தால் நடிகர்கள் காப்பாற்றப்படுவார். ஏன்னா அவங்க 5 வருஷம் 3 வருஷம் பண்ணி, நான்லாம் இப்போ 8 வருஷம் ஆயிடுச்சு இந்த 70-80 படத்தை முடிக்கிறதுக்குள்ள. ஒன்லி சினிமா. இதில் வேறு சீரியல் போனால் சினிமாவுக்கு டேட்ஸ் கிடைக்காது, டிவியில் போனால் சினிமாவுக்கு டேட்ஸ் கிடைக்காது, சினிமா நிறையா வந்துட்டால் சினிமாவுக்கு டேட்ஸ் கிடைக்காது. ஸோ அப்போ இக்கட்டான ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் வாழ்கிற நடிகர்களுக்கு நடிகர் சங்கம் இப்போ அது பிரச்சனையில் இருக்குது. பட் நடிகர் சங்கமோ இல்லாட்டி பெரிய ஹீரோக்கள் ஒரு 10 பேர், ஒரு ஹீரோவும் 15 நடிகர்களை தத்து எடுத்துக்கலாம். ஒரு காமெடியன் எடுத்துக்கலாம், ஒரு கேரக்டர் ரோல் எடுத்துக்கலாம், ஒரு அசிஸ்டன்ட் வில்லன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 கேரக்டர் தத்து எடுத்து பெரிய ஹீரோக்கள் நான் சொல்கிறது அதை டைரக்டர்கிட்ட சொன்னால் டைரக்டர் டெவலப் பண்ணுவார். சொல்கிறதில்ல பெரிய ஹீரோக்கள், இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அவங்க பார்த்து ஒரு 5 நடிகரை தத்தெடுத்து செஞ்சது அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா சாகிறத விட ஒரு மனிதன் காப்பாற்றப்படுறான். அப்போ நான்லாம் டெட் பாடி ஆகிருக்கணும்.
10-20 படத்துலேயும் இந்த சினிமா வேணும்னு போன ஆள் தான். ஏன் இவ்வளோ இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, இவ்வளோ இருக்குது, எல்லாம் இருக்குது, பப்ளிக்கில் கெட்ட பேர், வீட்டில் கெட்ட பேர், தெருவில் கெட்ட பேர் அப்படின்னு இவ்வளோ கெட்டத்தை தாங்கிக்கிட்டு சுமக்கிற நேரத்தில் இந்த 10 ஹீரோக்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டிங் வந்து அவருக்கு வந்து கொரோனா நேரத்தில் ஆக்சிஜன் கொடுத்த மாதிரி. ஸோ இவ்வளோ அழகான ரோல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இருட்டறையில் முரட்டு குத்துல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த படத்தோட கதை கேட்டு தான் பண்ணீங்களா? சார் ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. சினிமா இஸ் நாட் ஏ செக்ஸுக்குன்னு நிறைய சேனல் இருக்குது உலகம் வேர்ல்டு வைடு. ஆக்சுவலி செக்ஸ் வச்சுன்னு ஒரு பள்ளிக்கூடமே இருக்குது. கோயிலில் செக்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து கிராமத்தில் போனீங்கன்னா செக்ஸ் கல்வியே இருக்குது. நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி 10 குழந்தை பெற்றே ஆகணும் ஒரு பெண். அப்போ தான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு பெண்ணு வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு, அவள் வந்து ஹெல்த் வைஸ் 100 வயசு வாழ முடியும். ஆனால் இருந்தால் சம்பாரிச்சு போடணும், 10 குழந்தைக்கு சம்பாரிச்சு போடணும், விவசாயம் பண்ணணும். இது மரபு. செக்ஸுங்கிறது அறியாமை இல்லை, மரபு. 10 குழந்தைகள். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்குன்னா 10 குழந்தைகள் இருந்தாங்க. சித்தப்பா பாட்டி எல்லா இடத்துலையும் 5 குழந்தை, 10 குழந்தை, 15 குழந்தை. ஒரு பெண் 10 குழந்தை பெக்கக்கூடிய பக்குவம் இருந்தாங்க. அப்போ இந்த செக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாட்டாகவே தெரியாது. இந்த ஃபாரினர்ஸ் வந்து அதை வந்து செக்ஸை வந்து ஒரு இது மாதிரி ஒரு போதைப் பொருள் மாதிரி ஆக்கிறதுனால அது சினிமாங்கிறது ஒரு ஃபேமிலியோட வர்ற என்டர்டைன்மெண்ட். ஆனால் அது ஃபேமிலியோட பார்க்க முடியாதுல்ல சார் அந்த படத்தை. சொல்கிறேன், முழுசாக சொல்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த செக்ஷுவலாக இருக்கணும்னா அன்றைக்கி சில்க் சுமிதா மேடம் இருந்தாங்க. அவங்க ஒன்லி சென்ட்ரல் ஃபிகர் டான்ஸ் தான். அதுக்கு முன்னாடி அனுராதா மேடம் இருந்தாங்க. நானும் பார்ப்பேனே ஒரு படத்தில் கம்பல்சரி ஒரு சென்ட்ரல் ஃபிகர் டான்ஸு செக்ஷுவலாக தான் இருக்கும். எதுக்காகனா ஜென்ஸுக்காக வச்சாங்க. அது ஒரு கொள்ளை கூட்டம்னா ஒரு செக்ஷுவல் இருக்கணும், ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், ஜென்ஸுக்காக வச்சாங்க. இது இந்த அமெரிக்கன் கல்ச்சர் மாறி ஃபாரின் கல்ச்சர் அது ஹோமோ செக்ஸ் அப்படி இப்படின்னு போய் அது தப்பான ஒரு அருவருக்கத்தக்க ரூட்டில் போயிடுச்சு. அப்போ இப்போ அந்த ரூட்டை வந்து ரசிக்கிறாங்க யூத்தை. நீங்கள் பழைய விஷயத்தை நீங்கள் பழைய மரபுகளை அந்த கடைக்குட்டி சிங்கம் எடுத்திருப்பார்ல 5 அக்கா தங்கச்சி. அப்போ 5 அக்கா தங்கச்சி இல்லாமல அவர் வந்து ஒரு குழந்தை பெற்றிருக்க முடியும், செக்ஷுவல் இல்லாமலாம் குழந்தை பெற்றிருக்க முடியும், 5 பொண்ணு பெற்றிருக்க முடியும். அப்போ அந்த உழவன் தன்னை உழைச்சான், சம்பாரிச்சு கொடுத்தான், குழந்தை பெற்றுக்கிட்டான். ஒரு 50-55 வயசு ஆனால் 45 ரிட்டையர் ஆகிடணும். என் தம்பிக்கு 5 குழந்தைங்க, 2 மனைவி 6 குழந்தைங்களுங்க, 11 குழந்தைங்களுங்க என் தம்பிக்கு. எங்கள் அப்பா கல்யாணம் பண்ண சொன்னால் நான் வரட்டு கௌரவம் பார்த்துட்டு இப்படி கடைசியில் ஓட்டிட்டேன் 45 வயசு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி அந்த டைரக்டர் இன்றைக்கி யூத்துக்கு தேட்டரில் 5 கோடி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ப்ரைவேட் ஃபைனான்சர் வரமாட்டாங்க, மார்க்கெட்டில் வட்டி படங்கள் வர்றது கிடையாது, தேட்ரு பேண்டு. அப்போ ஏதாவது சொல்லி இந்த யூத்துக்களை வர வைக்கணும். அது குளோபல் கல்ச்சரில் கொஞ்சம் இருக்கும். அதை வச்சு தான் அவர் எடுக்கிறாரு. அவர் நல்ல டைரக்டர், ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹரஹர மகாதேவி அது ஒரு மக்கள் பார்க்கணும்ல. இப்போ ஒருத்தரையான சென்சார் போர்டு இருக்குல்ல, அவர் பண்ண சென்சார் இல்லாமலாம் வருது. சென்சார் போர்டு பார்க்குது, தேட்ரிக்கலில் பார்க்குறாங்க, ரிப்பீட் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. ஹரஹர மகாதேவி ஹிட்டு, இருட்டு அறையில் முரட்டு குத்து ஹிட்டு, 2ஆம் குத்து ஹிட்டு, இப்போ கண்டினியூட்டியாக கிட்டு. இப்போ பிரபு சார் டேட் கொடுத்துருக்காரு அவருக்கு. அப்போ நான் அதில் போய் நடிக்க முடியாது, இவர் இந்த டைரக்டர்னு சொன்னால் நான் தான் லாஸ் ஆவேன், அவர் லாஸ் ஆக மாட்டார். ஸோ நான் விரும்பி நடிக்கலாம். ஒரு மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை டைரக்டர் சொல்லுவார், நான் நடிக்கிறேன். அவ்வளோ பெரிய லெஜெண்டே நடிக்கிறாராம் பிரபுதேவா சார். இந்து காலத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் நடித்ததுலேயே வந்துட போது இன்னும் மக்களுக்காக தான் சினிமா ஒழிஞ்சு நம்ம பார்த்துக்கிறதுக்கு கிடையாது. இப்போ பிரபுதேவா அவர்களோட பகிரா படத்தில் நடித்து முடிச்சிருக்கீங்க. அந்த படத்தினுடைய அனுபவம் பற்றி சொல்லுங்கள். ஒரு கிரைம் அண்ட் த்ரில்லர். அது வந்து உங்களோட கேரக்டர் என்ன? என் கேரக்டர் மாமனார் கேரக்டர் பிரபுதேவா சாருக்கு. மாமனார் கேரக்டர் அவர் எனக்கு நிறைய விஷயங்கள் சினிமா சொல்ல முடியாது. அவர் வந்து என்னை வந்து சில விஷயங்கள் சில்மிஷன் பண்ணுவார் உங்களையா. ஆமாம், ரொம்ப இருக்கும், ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், டேஞ்சரஸ் சில்மிஷன். ஒரு மாமனாரை என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவார். என் பொண்ணுக்கு முன்னாடி வச்சு பண்ணுவாங்க. அது ஒரு ஆதில் சார் வந்து என்னுடைய சேதுபதி ஃபேனு. ஏன்னா அவர் கைவண்ணத்தெல்லாம் வரல. ஃபஸ்ட்டு நித்யாவை தேடி நந்தான்னு ஒரு படம் கொடுத்தாரு. அடுத்து திரிஷா நயன்தாரா 2ன்னு ஒன்று கொடுத்தாரு. அது நடிச்சு தொடர்ந்து 3-4 படம். இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு. பெரிய கம்பெனி பரதன் ஃபிலிம்ஸு, நல்ல ஆர்டிஸ்ட்டு. பிரபு சார் விதவிதமாக நடிச்சிருக்காரு. கெட்டப்பு இது பேர் என்ன, ட்ரெய்லரு இதையும் பார்க்கும்போதே ரொம்ப பிரபாண்டமாக இருக்குது. சாய்குமார் சாரோட காம்பினேஷன் நல்லா இருக்குது. படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
அண்ணாத்தை முடிஞ்சவொடனே பகீரா ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். நவம்பர் 4th வீக்கில் ரிலீஸ் ஆயிடும். 22 கோடி, கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் வட்டியை நான் கணக்கு போடுங்க. 22 கோடிக்கு 3 வருஷம் வச்சாலும் பேங்கில் போட்டால் கூட 10 கோடி ரூபா கிடைக்குமே. ஆனால் ப்ராஃபிட் 10 கோடி ரூபா கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. 10ம் கிடைக்கலாம், 100ம் கிடைக்கலாம். அதான் சினிமா. நல்ல படம், நல்ல அனுபவம். பிரபு சாரோட 2வது படம் பண்ணேன், அவரோட தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு எப்படி வந்தது? சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறதுக்கு சன் பிக்சர்ஸ் தான் காரணம். சன் பிக்சர்ஸ் வந்து நம்ம வீட்டில் கொடுத்தோம். நம்மளுடைய டெடிக்கேஷன், கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன், கொஞ்சம் அதை வச்சுட்டு தான் அண்ணாத்தை கிடச்சிது. அண்ணாத்தையில் பெரிய கேரக்டர்லாம் சொல்ல மாட்டேன், பட் ஓகே. ரஜினி சாரோட 4 நாள் ட்ராவல் பண்ணோம். காமெடி சீனிவாசன் பேர் சொல்லி அவர் கூப்பிட்ற வேண்டிய ஒரு லேடி சூப்பர் ஸ்டார். அவங்க 2 பேரும் இணைஞ்சு நடிக்கிற இடத்துல நம்ம அவங்களோட காம்பினேஷனில் வரணும் அப்படின்னு வந்து நடிச்சிட்டேன். அது நடித்தா அது ரஜினி சார் இந்த கொரோனா காலத்தில் படாத நிமிஷம் அவர் டெடிக்கேட்டடாக வந்தார். வந்து நடிச்சாச்சு, முடிஞ்சாச்சு. இப்போ நவம்பர் 14th ரிலீஸு. அது சன் பிக்சர்ஸு இப்போ நிறைய படம் எடுக்கிறாங்க, தொடர்ந்து எனக்கு படங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. சன் பிக்சர்ஸு, ஸ்டூடியோஸு, இந்த மாதிரி ரெப்யூட்டட் கம்பெனி ஒரு 10 இருக்குது. இந்த 10 கம்பெனிலையும் நான் வந்துடுவேன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இவ்வளோ படங்கள் நடிக்கிறீங்க. ஸோ இத்தனை படங்களில் உங்களுக்கு பிடிச்ச உங்களோட கதாபாத்திரம்? எனக்கு பிடிச்சதெல்லாம் வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு என்ன பிடிக்குதோ, மக்கள் என்ன ஆஃபீஸராகவே பார்த்து கலெக்டர், கமிஷனர், தாசில்தார் 30 கவர்மெண்ட்டில் ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இல்லைன்னா அரசாங்கம் இயங்க முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் அரசு அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் 90% நல்லவங்க இருக்காங்க. இப்போ நான் இப்போ நடித்த ஆர்டிஓ கேரக்டர் எஸ் கலெக்டர் கேரக்டர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில், அது வந்து சகாய சார் பண்ண கேரக்டர் அது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு டிப்ளமேட்டிக் ஆஃபீஸர் கேரக்டர். அந்த மாதிரி ஒரு 34 டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்டோட குறைகளை சொல்கிறது ஒரு வகையான அப்ரோச்சு. கவர்மெண்ட்டுடைய பாசிட்டிவ், நான் தான் சொன்னேன், கவர்மெண்ட்டில் நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க. ஃபாரினை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் சில டிசிப்ளின், தூய்மை இல்லை, அதுங்கிறது வாஸ்தவம் தான். சிங்கப்பூர் ஆகிருக்கணும் நம்ம நாடு. நிறைய ஃபெயிலியர்ஸு. ஏன்னா டெமோக்ரஸிஸ் கண்ட்ரீஸில் அவ்வளோ அட்மின் பண்ணுறது மன்னராட்சி மாதிரி போல்ட்டாக நடவடிக்கை எடுக்கணும். இங்கே 5 வருஷம் ஆட்சியில் பெருசாக ஒன்றும் எடுக்க முடியாது. சென்ட்ரல் எடுக்கலாம், ஸ்டேட்டில் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் அரசு துறையில் சாதனை பண்ண ஹேண்டிகேப்ட் ஆஃபீஸர் எவ்வளோ பேர் சாதனை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து அதில் நான் நடிக்க சொன்னால் நான் ரியல் கேரக்டராக வாழ்வேன். இப்போ அதுக்கு பதிலாக தான் காமெடி ட்ராக். மக்களை சிரிக்க வைக்கிறது எப்படி? இப்போ பிராண்ட் ஆகிடுச்சு, நோன் ஆயாச்சு. இப்போ சிரிக்க வைக்கிறது அதில் டைரக்டர் ஆடை ரத்னகுமார் அவர் எல்லா படங்களையும் என்னை கூட்டுவார். இட்ஸ் வெரி ஹம்பிள். அவர் எப்படி சொல்கிறதுனா ஒரு ப்ரௌட் இல்லாத டைரக்டர், ஒரு ரொம்ப எளிமையான டைரக்டர், நல்ல மனுஷன். தொடர்ந்து எனக்கு படம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் படத்தில் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து கொம்பன் முத்தையா சார், வீரமா, ஐயோ ஒரு படத்தில் இந்த ஆஃபீஸர் கேரக்டர்லாம் ஒரு படத்தில் ஒரு 20 நாள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 படமும் கமிட் ஆகிட்டேன். மீதியெல்லாம் இடையில 2 நாள் 3 நாள் ஆஃபீஸர், கமிஷனர் கேரக்டர், அது தாசில்தார், இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே காம்பினேஷனாக போகுது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் வருமானம் வரல. ஒரு 1 year 2 yearல வருமானம் வந்துடும். அப்புறம் காஸ்டியூம் அண்ட் டிசைனர், அதையும் டெவலப் பண்ணணும். சினிமா துறைக்கு காஸ்டியூம் அண்ட் நிறைய துறை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுவோம். இப்போ தான் உயிர் படைச்சி வந்திருக்கோம் கொரோனாவில். இப்போ விஜய் சாரோட நீங்கள் நடிச்சிட்டீங்க, அஜித் சாரோட நடிக்க முடியலன்ற வருத்தம் இருக்கா? அதுக்கான ட்ரை பண்ணி படங்கள் ஏதாவது கிடைச்சிருக்கா? ஏதாவது மிஸ் ஆகிருக்கா? வருத்தம்லாம் கிடையாது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடிக்க போகிறான். பட் அந்த டைரக்டர் எடுத்தோடனே ஜட்ஜி கேரக்டர் கொடுத்தாரு, தீரன் அதிகாரம் உண்டு. அது பேசப்பட்டுச்சு, ஜட்ஜி கேரக்டர் பேசப்பட்டுச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஜட்ஜின்னு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நேராக வலிமை இது நேர்கொண்ட பார்வையில் ஃபாலோ பண்ணேன். அப்போ சொன்னார், சார் உங்களையெல்லாம் காமெடியாக ரசிக்கிறாங்க, சீரியஸில் என்னால் இப்போ போட முடியாது, நான் அடுத்த படங்கள் சொன்னேன்னாரு. அவ்வளோதான், நீ ரொட்டீன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை என்னென்னா, பெரிய ஹீரோக்கள் அவங்க சொல்லணும், தத்து எடுக்கணும். அந்த சினிமா துறையில் 10 கலைஞர்களை ஒரு ஹீரோவும், ஹீரோன்னா நான் சொல்கிறது வந்து ஒரு 10 லட்சம் பேர், 25 லட்சம் பேர், 50 லட்சம் பேர் ஆடியன்ஸ் வச்சுருக்காங்க. தத்து எடுத்துகிட்டு டீம் கிரியேட் பண்ணணும். எம்ஜிஆர் சார் கிரியேட் பண்ணார். அவரை சுற்றி ஒரு வட்டம் இருக்கும். காமெடின்னா வட்டம் இருக்கும். சிவாஜி சார் ஒரு வட்டம் இருக்கும். சுந்தரராஜு சார் அப்படின்னு ஒரு வட்டம் இருக்கும். அடுத்து யார், ஜெமினி சார்னா ஒரு வட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்த காலகட்டங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. கேப்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே,
வட்டம் இருக்கும், நிறைய நட்புகள் கிரியேட் ஆகும், நிறைய இதெல்லாம் ஆகும். வடிவேல் சார் இருக்கும்போது ஒரு வட்டம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த வட்டம் காணாம போயிடுச்சு. இப்போ அந்த வட்டத்தை கிரியேட் பண்ணோம். சந்தானம் சார் எனக்கு ஃபுல் கோஆப்ரேஷன், எந்த படத்தில் நடித்தாலும் காம்பினேஷன். முட்டா ராஜேந்திரன் ஃபுல் காம்பினேஷன். அவர் முட்டா ராஜேந்திரன் சார் நம்மளை ரொம்ப ரெஸ்பெக்டிவ். யோகி பாபு சார், அப்புறம் முனிஷ்காந்த், ஐயோ கேட்க வேண்டாம், கட்டி பிடிச்சிருவாங்க. சரி, எங்களுக்குள்ளே நாங்கள் ட்ரெயினப் எடுத்துக்கணும். ஒரு 10 காமெடியன் 10 ஹீரோவோட நாங்கள் வெல் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணால் தான் அது வந்து நடிப்பாக தெரியும் வெளியில். எங்களுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஆரம்பிக்கலைன்னா நாங்கள் நடித்தாலும் தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் இத்தனை பேர்த்து கூட நடிச்சிருக்கீங்க, யாரோட நடித்தது வந்து ரொம்பவே மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? சேதுபதி சார் ஒன்று, அடுத்து விக்ரம் சார் கோப்ராவில் பண்ணி கோப்ரா காமெடி. அவர் ரொம்ப லைக் பண்ணுறாரு, என்ன டெவலப் பண்ணுறாரு. அந்த சான்ஸ் டைரக்டர் கொடுத்துட்டாரு. டைரக்டர் அப்படி கொஞ்சம் லைட்டாக, நான் டைரக்டருக்கும் வந்து ஹீரோ விஷயம் தான் மெயின். ஹீரோ வச்சு தான் நீங்கள் பிஸ்னஸ் நடக்குது, படம் வருது. அப்போ ஹீரோ பார்த்து என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ பெரிய படங்கள்லாம் ஹீரோ பார்த்து எது செஞ்சாலும் டைரக்டர் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல விக்ரம் சார் வந்து எனக்கு நல்லா டெவலப் பண்ணார். பட் என்னடா அவர் நம்மளை டெவலப் பண்ணுறாரு, டைரக்டர் வந்து சத்தம் போடுவான்னு பண்ணேன். பட் அவர் இஸ் அ வெரி நைஸ் மேன், நல்ல கோஆப்ரேஷன். கோப்ராவில் அவர் ஒன்று. அடுத்து வந்து எல்லா ஹீரோக்களும் பண்ணுவாங்க. ஜிவி சார் இஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஹம்பிள் பர்சன். அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், அவ்வளோ பெரிய லெஜண்டோட அக்கா பையன், இருந்தாலும் ஹீரோவாக பண்ணுறாரு. இந்த பேச்சுலர்னு ஒரு படம் வரும் பாருங்க, அவ்வளோ ஹம்பிளாக கோஆப்ரேட் நடத்திருப்பார். எனக்கு அவரோட நடித்தது பிடிக்கும். பிரபுதேவா சார், எஸ்ஜி சூர்யா சார், கடமை செய்யலாம் கிட்டத்தட்ட 10-15 நாள் இடையில உடம்பு சில அவரோட. இப்போ எல்லா லெஜெண்டு எல்லா ஹீரோக்குள்ளனையும் வளம் வர்றேன். பட் அது வந்து இன்னும் காம்பினேஷன் சேதுபதி மாதிரி ஒரு பிரதிபலிக்கணும், மக்கள்கிட்ட பிரதிபலிக்க முடியல. அதான் லேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நிறைய ஆஃபீஸ்க்கு நான் போய் ஃபோட்டோஸ் கொடுப்பேன், நிறைய ஆஃபீஸை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போகும்போது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? என்ன அது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, திஸ் இஸ் எ ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். நீங்கள் போனவொன்னா வாங்க உட்காருங்க, இந்தாங்க கேரக்டர் கொடுங்க, இந்தாங்க பிரியாணி சாப்பிடுங்க, நல்லா அப்படி பண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த துறையிலையும் அட்ரஸ் கிடைச்சாச்சு, யூ ஹாவ் டு கோ. இன்னைய வரலையும் ஒரு 20 கோடி ரூபா பண்ண டேரக்டர் ஏன் வந்தேன்னு தான் கேட்குறாரு. நான் 100 படம் பண்ணிட்டேன், ஏன் வர்ற ஆஃபீஸுக்கு யார் வர சொன்னது? அதை பற்றி எனக்கு காதுக்குள்ளேயே போகாது. எனக்கு அம்சாம் போவேன், பார்ப்பேன். அப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் இது அந்த என்ன நம்ம துறைக்கு வந்தாச்சு. இப்போ சவுதியில் போனால் அமெரிக்காவில் போய் குடும்பம் பொண்டாட்டி புள்ள குட்டி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு அமெரிக்காவில் போய் வேலை செய்யலையா, சாஃப்ட்வேர் வேலை, அது மட்டும் ஈஸியா? இங்கே சினிமாவில் வந்து ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு ஃபோட்டோ கொடுத்து, சார் ப்ளீஸ் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறதுல மானம் போச்சு, வெக்கம் போச்சு, சூடு போச்சு, சொர்ணம் போச்சுன்னா அவர் எப்படி நடிக்கிறார்? அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் அத்தனையும் தூக்கி பேக் பண்ணிவிட்டு ஸ்டார்னா என்ன சும்மாவா? ஒரு காமெடினா 10 கோடி பேர் செல்ஃபி எடுப்பாங்க. நீங்கள் அங்கீகரிக்கும் தெருமுன பக்கம்லாம் ஜட்ஜும் கமிஷனரும் போலீஸும் அரசு அதிகாரிகளும் நம்ம வந்து செல்ஃபி எடுக்கணும்னா கொஞ்சமாவது சேக்ரிஃபை பண்ண வேண்டாமா? சாப்பிட்டு டாக்டர்னா சும்மாவா? டெட் பாடி சாப்பிட முடியாதுங்க, நரவேதனை டாக்டர் தொழில். நீ ஒரு பாடியை கழிச்சுட்டு போய் சாப்பிட முடியாது. அடிபட்டு அந்த சரீரத்தை, அந்த டெட் பாடியை அக்கு வேற பார்த்தா தான் அந்த டாக்டர் தொழில் ஆக முடியும். லாயர் வாதாடி போராடி 10 கேஸ் ஜூனியர்கிட்ட அட்டி பண்ண தான் வர முடியும். போலீஸ் தர்மட்டி வாங்குவாங்க சில பேர். ஒரு ஐஜி வர்றாருன்னா அதரும் இல்லை டிபார்ட்மெண்ட்டு. எல்லா துறையிலையும் சினிமாவை விட 10,000 மடங்கு கஷ்டம் இருக்குது. சினிமா ரெக்கக்னைஸ்ட் கிடையாது, ஒரு கேட்வே கிடையாது, ஒரு சினிமாவுக்கு ஒரு ஸ்டைஃபன் கிடையாது. காலேஜ் படிச்சுன்னா உடனே லோன், காலேஜ் வேலைக்கு போகணும், டாக்டரா லோன், கலெக்டரா லோன், ஆஃபீஸரா லோன், வேலைக்கு போகலையோ லோன். சினிமாவுக்கு எஜுகேஷன் லோன் கிடையாது, ப்ரிப்ரேஷன் லோன் கிடையாது, அப்ரெண்டிஸ் லோன் கிடையாது. அவன் என்ன பண்ணுவான் ஒரு எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட்? இருந்தாலும் அதெல்லாம் தாங்கி வந்துட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு, மென்மேலும் வந்து நீங்கள் சினிமாவில் மிகப்பெரிய உயரத்தை அடைன்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் டூரிங் டாக்கிஸ் சார்பாகவும் ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அன்பிற்குரிய டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளில் சினிமா உலகில் நடந்த பல சுவையான சம்பவங்களை பற்றியும், இன்று திரையுலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுமையான பல மாற்றங்களை பற்றியும் பல தகவல்களை தொகுத்து வீடியோ வடிவில் டூரிங் டாக்கிஸ் யூடியூப் சேனல் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள்.
இது போன்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்களைப் போல படித்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டில் தினமும் சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் ஆகிய நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த கட்டுரைகளை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம். டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டுக்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது.